அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இன்று உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய உலக பொதுமுறையாம் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நாம் இன்று உங்கள் மத்தியில் எடுத்து வர இருக்கின்றோம். திருக்குறளின் சிறப்பை பற்றி இன்று கனடாவிலே நடைபெற இருக்கின்ற திருக்குறள் 6வது மாநாட்டை பற்றி தான் நாங்கள் இன்று உங்களுடன் சங்கமிக்க இருக்கின்றோம். இந்த திருக்குறள் மாநாடு மிக விரைவிலே கனடாவில் இடம்பெற இருக்கின்றது. இந்த திருக்குறள் மாநாடு டொரண்டோ தமிழ்ச்சங்கமும் ஆசியவியல் நிறுவனமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருக்கின்றது. அதன் 2 பிரதிநிதிகளாக இணைப்பாளராக சிவன் இளங்கோ அவர்களும் மற்றும் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் தாபகரும் இயக்குனருமான டாக்டர் லம்போதரன் அவர்களும் எம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, அதாவது உலகமே வியக்கும் அளவுக்கு 2 வரிகளில் பல பொருட்களை உள்ளடக்கி திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் இன்று போற்றுதலுக்குரியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழுக்கே, தமிழ் மொழிக்கே அதிசிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தினை கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்று நாங்கள் அது தமிழர்களாகிய நாமும் பெருமைப்பட வேண்டும். இன்று எல்லா மொழிகளிலும் திருக்குறள் பற்றி மொழி மாற்றம் செய்யப்பட்டு மக்களுக்குள் அது விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று உங்களுடைய இந்த மாநாட்டு பற்றி தான் நாங்கள் கதைக்க வந்திருக்கின்றோம். இந்த மாநாடு, நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, தமிழினுடைய அத்திவாரத்துக்கே நீங்கள் சென்று அதை மிக பிரமாண்டமான ஒரு கோபுரத்திலே ஏற்றி வைக்க நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை வரவேற்கின்றோம். அது பற்றி தான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டினுடைய பொருள், இதை ஏன் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அதுவும் இந்த 6வது திருக்குறள் மாநாடு கனடாவில் இடம்பெறுவதற்கு எவ்வகையான ஒழுங்குகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக முதல் கணவன் எல்லோருக்கும் நன்றி. உங்களது நேயர்களுக்கு வணக்கம். கூறியது போல அந்த திருக்குறள் பல சிறப்புகளை கொண்டது. இன்று உலகத்தில் இருக்கின்ற பல மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய சிறப்புகளை எங்களது வைத்திய கருணாநிதி லம்போதரன் அவர்கள் விரிவாக கூறுவார். இவ்வாறான ஒரு மாநாடு 5 மாநாடு உலகளாவிய ரீதியிலே நடைபெற்றிருக்கின்றது. இந்தியாவிலே, இங்கிலாந்திலே, ஆஸ்திரேலியாவிலே, அமெரிக்காவிலே என்ற போன்ற நாடுகளிலே இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. அவ்வாறு மாநாடை அதிக அளவு தமிழ் மக்கள் வாழுகின்ற கனடிய தேசத்திலே, நாம் வாழுகின்ற இந்த தேசத்திலே நடத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த 5 மாநாடுகளையும் ஒழுங்கு செய்த நிறுவனம் ஆசியவியல் நிறுவனம். அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாநாடை செய்கின்ற போது அந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு தமிழ் அமைப்புடன் இணைந்து இந்த மாநாடை 5 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி வந்தார்கள். அந்த வகையில் அவருடன் இணைந்து இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். இதற்கு ஒரு தோழமை அமைப்பாக ஈகை நிறுவனம் இருந்து வருகின்றது. அத்துடன் டொரண்டோ பல்கலைக்கழகம் ஸ்காபரோ இதற்கான முழு ஆதரவையும் வழங்குகிறார்கள். அவர்களது ஆதரவுடன் இந்த மாநாட்டை நாங்கள் ஒழுங்கு செய்து இருக்கின்றோம். இந்த மாநாடு வருகிற செப்டம்பர் மாதம் 19ஆம், 20ஆம், 21ஆம் தேதிகளிலே ஸ்காபரோ யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ பல்கலைக்கழக ஸ்காபரோ வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. காலையிலிருந்து மாலை வரையும் ஆய்வு கட்டுரைகள் ஆகிய வாசிக்கப்படும். அதன் பின்பு மாலை கலை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதான விரிவான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த திருக்குறளை நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு அறிமுகத்திலே கூறியிருந்தீர்கள். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம் என்று, உலகத்திலே பலதாரம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்று. இதை யுனெஸ்கோவிலே கொண்டு போய் ஒரு உலக பொதுமறையாக, அதாவது வேர்ல்டு எத்திக்ஸ் புக்காக அதை அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற முயற்சியிலே உலகளாவிய ரீதியிலே பலர் அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறான முயற்சிக்கு இவ்வாறான கருத்தரங்குகள் பல தேசங்களிலே நடத்துகின்றது ஒரு உதவியாக இருக்கும். பல மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் இதுவரை மொழிபெயர்ப்பு செய்யப்படாத மொழிகள், அது யுனெஸ்கோவாலே அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளிலே செய்யப்படாத மொழிகளிலே அதற்கான மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். நாங்கள் 50 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்ய பூர்ணம் மட்டும் போதாது, அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அதற்கான அந்த மொழிபெயர்ப்பு செய்ய இந்த நூல்களை
நாங்கள் தேடி எடுக்க வேண்டும். இவ்வாறான முயற்சிகளை வேறு பலர் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே எங்களால் இயன்ற ஒரு உதவியாகவும் இந்த இவ்வாறான ஒரு ஆய்வு மாநாட்டை நடத்துவதன் மூலம் பல தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து இதை செய்வதன் இவ்வாறான முயற்சிகளுக்கு இது அதில் பங்கு பெற்றவர்களுக்கு பயன்படுவது மட்டுமல்லாது இதை இனி வருகின்ற எங்களுடைய அடுத்த சந்ததிகளும் எடுத்து செல்ல வேண்டும். அத்துடன் யுனெஸ்கோ போன்ற இடங்களிலே இதை எடுத்து சென்று அங்கீகாரம் பெறுவதற்கும் இவ்வாறான முயற்சிகள் ஒரு ஊன்றுதலாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இதை நாங்கள் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்துடனும் ஆசியவேல் நிறுவனத்துடனும் இணைந்து இதை முன்னெடுக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் தாபகரும் இயக்குனருமாக இருக்கின்ற வைத்திய கலாநிதி லம்போதரன் அவர்கள் இதை பற்றி இன்னும் விளக்கமாக பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த திருக்குறள் அனைத்துலக மாநாட்டுக்கு டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எங்களுக்கு கடந்த 12-13 வருடங்களாக இங்கே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற ஒரு சாக்கனம். அதிலே என்னோடு சேர்ந்து பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர், அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். மற்றது அகில் சாம்பசுவன், அகில் கன்று கிடைத்தவர்கள் அறியப்படுபவர். இந்த மூவரும் சேர்ந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தோம். அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நாங்கள் மாதாந்த தமிழியல் நிகழ்வுகளை நேரடியாகவும் பின்னர் கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு மெய்நிகர் அல்லது இணையதளம் மூலமாக நடத்துகிறேன். அந்த விதத்திலே அந்த அனுபவம் அந்த தளத்தை கூடாக இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்த வேண்டும். அதாவது உலக பொதுமறையாகிய திருக்குறளை நாங்கள் தமிழர்கள் போற்றுகின்றோம், பெரிதாக அதை எடுத்து செல்கின்றோம். பல மொழிகளிலும் அறிஞர்கள் அவற்றை பார்த்து வியந்திருக்கின்றார்கள். அதனால் இவற்றையெல்லாம் தொகுத்து திரட்டி இதை அதனுடைய உச்சிக்கு, அதனுடைய உயர்ச்சியின் பிறகாக, அது எங்களுடைய நூல் என்பதற்காக நாங்கள் உயர்வாக சொல்வதல்ல, உலக நூலுடன் ஒப்பிட்டு ஏனைய உலகத்து சிந்தனையாளர்கள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, கன்பூசியஸ், செனக்கா போன்ற சிந்தனையாளருடைய சிந்தனைகளுடனும் அவர்களுடைய கருத்துகளுடனும் ஒப்பிட்டு திருவள்ளுவரை அந்த உலக பொது அரங்கிலே நிறுத்தி அந்த திருக்குறள் என்னும் உயர்ச்சியையும் நம்பிக்கையையும் உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற முயற்சி தான் இந்த உலகிய திருக்குறள் மாநாடு. அதை ஆசிரியர் நிறுவனம் தொடர்ந்து முதலிலே இந்தியாவே நாகர்கோவிலே முதலாவது மாநாடு நடத்தி, 2வது மாநாடு இங்கிலாந்திலே லிவர்பூலில் நடத்தி, 3வது மாநாடு அதை போய் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் நியூ டெல்லியில் நடத்தி இருக்கிறார்கள், மற்ற ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடத்தி இருக்கிறார்கள் இந்த மாநாடுகள். அதற்கு பிறகு அவர்கள் 5வது மாநாடு சிகாகோ மாநாடுகளை நடைபெற்றார். அந்த தொடர்ந்தேர்ச்சியான முயற்சியிலே பல அறிஞர்கள் பல்வேறு விதமாக இந்த திருக்குறளுக்கு அதை இந்த உலகறியும் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதில் இன்றைக்கி கொண்டு வருவதற்கு பங்களித்து கொண்டு வருகிறதில் இந்த மாநாட்டின் ஊடாக ஆய்வுகள், ஆய்வரங்குகள், ஒப்பீட்டு கட்டுரைகள், ஆவணப்படுத்துதல்கள் இந்த முயற்சிக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கு. அந்த விதத்திலே இந்த முறை திருக்குறளுடைய பொறுப்பாக, அதாவது கவர்னன்ஸ் என்பதை மையமாக வைத்து இந்த 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாடு டொரண்டோவிலே நடைபெறுவதற்கு இளங்கோவற்றில் எங்களுடைய நாடிய பொழுது நாங்கள் முழு மனதுடன் அவருடன் இணைந்து அவரை உள்பான் கொண்டு நாங்கள் டொரண்டோ கல்கழகத்தினுடைய ஆதரவு, மற்றும் டிஹே தோழனத்தினுடைய ஆதரவு வெற்றோடு ஆசிய நிறுவனத்திலே இந்த ஆதரவு அதை முன்னெடுக்கின்றோம் இந்த மாநாட்டை. நல்ல விடயம். ஏனென்றால் நாங்கள் எங்களோட திருக்குறள் என்று எங்கள் மொழியை போற்றுவதை நாங்களே போற்றிக் கொண்டிருப்பதை விட இந்த உலக அரங்கில் நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுதான் தேவை. ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக அவரவரே தங்களுடைய மொழிகளுக்கு திருக்குறளை மாற்றியிருக்கிறார்கள், மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக திருவள்ளுவரால் தமிழ் மொழியில் தாமொழி என்ற பல நெடுங்கு கணக்கிலே எங்களுடைய தமிழ் வடிவமாக அமைக்கப்பட்டது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான மாநாடு, அதிலும் அதிகமாக புலம்பெயர் தேசத்திலே கனடாவில் அதிகமான தமிழர்களை கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தில் முதல் முறையாக 6வது
திருக்குறள் மாநாட்டை நீங்கள் எடுத்து வந்திருப்பது மிக ஒரு சிறப்பான ஒரு விடயம். இது தமிழுக்கு நீங்கள் செய்யும் மாபெரும் ஒரு தொண்டாக நான் பார்க்கின்றேன். நாங்கள் எல்லோருமே அதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த திருக்குறள் மாநாட்டிலே கலை நிகழ்ச்சிகளும் உட்புத்தியதாக குறிப்பிட்டீர்கள். அதோடு இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு இசை கலைஞர், அவரையும் நீங்கள் அழைப்பதாகவும் நான் அறிந்தேன். அவர் கூட திருக்குறளுக்காக இசை வடிவத்தை ஆய்வு செய்து அதை நேர்த்தியாக தொகுத்து கொண்டிருப்பதாக கடந்த ஆண்டு இங்கு வருகை தந்தபோது எம்மோடு உரையாடி கொண்டிருந்தார். அப்போது தான் நான் மெய்சிலிர்த்து அவருடைய இசை பயணத்தை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். தனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது இசை பயணத்தில் ஆரம்பிக்கும் போது, பிற்காலத்தில் அதுவும் ஈழத்தமிழ் ஒலிபரப்பை கேட்டுத்தான் தமிழ் படிக்க கற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மாமேதை இசை சக்கரவர்த்தியை நீங்கள் அழைத்திருப்பது மிக விரும்பத்தக்க விடயம். அப்படியானவர்கள் வருகின்ற இந்த மாநாட்டிலே அனைத்து தமிழர்களும் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அந்த கலை நிகழ்ச்சியை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இந்த நான் ஆரம்பத்துக்கு காலையிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிக்கப்படும். அதன் பின்பு இரவு உணவு வழங்கப்பட்டு நாங்கள் 6:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி இசையமைப்பாளர், பிரபல இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இந்த முழு குரலுக்கும் இசையமைத்து அதை ஒரு பாடலியை 10 குரலாக ஒரு பாடல்களாக தயாரித்திருக்கிறார்கள். அதை அவரை இங்கே அழைத்து அது ஒரு இசை நிகழ்ச்சியாக இங்கே இருக்கின்ற இசைக்கலைஞருடன் இணைந்து அவர் ஒரு இசை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றார். அது இப்படியாக ஒரு இசை நிகழ்ச்சி முதன்முறையாக எனக்கு தெரிந்தவரை நடைபெற இருக்கின்றது. அவரது இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அது இந்த மாநாடுல இருந்து இசை நிகழ்ச்சியில் எல்லாமே முற்றிலும் இலவசம். அவருடைய எல்லோரும் வந்து அதில் கலந்து சிறப்பிக்கிறோம்ன்றதுக்காகத்தான் இதை முற்றிலும் இலவசமாக நிறுத்துகிறோம். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த அவரது இசை நிகழ்ச்சி திருக்குறளில் குரல் முழுவதும் திருக்குறளோடு சேர்ந்த திருக்குறளை பாடல்களாக இசையமைத்து அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. முழு 1300 குரல்களையும் அங்கே தொகுத்து வழங்க முடியாது. இயன்றளர் வந்து 15 பாடல்கள், ஒரு பாடலே 10 குரல்கள் இருக்கும். 12 பாடல்களை அங்கே வழங்கக்கூடியதாக இருக்குது. அத்துடன் பிரபல நோடை பேச்சாளர் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இங்கே வரையிருக்கிறார்கள். அவரது உரையையும் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். சனிக்கிழமை இங்கே இருக்கின்ற பிரபல இசை ஆசிரியர்கள், அதாவது சங்கீத ஆசிரியர்கள் 10 பேர் இணைந்து மற்றும் இசைக்கலைஞரோடு இணைந்து அவர்களால் ஒவ்வொருவரது 10 மாணவர்கள், 100 மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சி, அவ்வாறான இசை நிகழ்ச்சியில் எல்லோ ஆசிரியர்களும் இணைந்து இசை கருவிகளை வாசிக்கின்ற வாத்திய கலைஞருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருப்பது ஒரு முதன்முறையாக ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அது சனிக்கிழமை. அதுவும் ஒரு மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அது பாடல்கள் அது தமிழோடு சார்ந்த பாடல்களாகத்தான். உதாரணமாக தமிழுக்கு மமுதன்று அவ்வாறான தமிழோடு சார்ந்த பாடல்களாக ஒரு 2 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இது ரெண்டும் தான் அங்கே நடைபெற இருக்கின்ற ஒரு முக்கியமான கலை நிகழ்ச்சிகள். நன்றி. இந்த உங்களுடைய இந்த திருக்குறள் மாநாட்டிலே எவ்வகையான மக்களை, அதாவது மேடை பேச்சாளர்களை நீங்கள் உலகளாவிய ரீதியில் தேர்வு செய்து அழைக்கின்றீர்களா? அடுத்தது இங்குள்ள மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் மாணவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் இதில் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் குறிப்பிடுங்க. எங்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்டால் ஒன்று வந்து மாநாட்டிலே ஆய்வரங்கம் என்று சொல்லுவது, ஆய்வரங்கத்திலே கட்டுரைகள் சமர்த்திருக்கிறார்கள். அது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அறிஞர்கள் ஆங்கிலம் தமிழ் இருமொழிகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட கட்டுரைகளை முழுமையாக நாங்கள் இதுவரை பெற்றிருக்கின்றோம். அந்த கட்டுரைகளை அங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. திருக்குறளை பல்வேறு பரிணாமங்கள் அவர்கள் அரசை ஆராய்ந்திருக்கிறார்கள். சில பரிமாணம் நாங்கள் நினைத்தே பார்க்க முடியாதவர்கள் இருக்கின்ற அளவுக்கு ஆராய்ந்திருக்கின்றார்கள். அது ஆய்வரங்கு. அதை விட ஒரு சிறப்பரங்கம் இருக்கின்றது. பல அறிஞர்கள் பல நாடுகள் வருகை இருக்கின்றார்கள்.
இந்தியாவிலிருந்து வருகிறவர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு அதே மாதிரியாக இலங்கையிலிருந்து, அதே மாதிரியான இங்கிலாந்திலிருந்து, இப்படி அமெரிக்காவிலிருந்து, இப்படி கனடாவிலிருந்து வருகின்ற அறிஞர்களுடைய சிறப்பரங்க உரை மற்றது அந்த நிகழ்வு கொண்டு இருக்கின்றது. அப்போ அதிலேயே வருபவர்கள் அவர்கள் ஆய்வுக்கட்டுரைகள் அல்லாமல் பொது உரையாக ஒரு பொதுவரங்காக அது இருக்கு. மக்களுக்கு தேவையான செய்திகள் திருக்குறளோடு சம்பந்தப்பட்ட ரீதியாக அது சொல்லப்பட இருக்கிறது. அதனமாக எங்களுக்கு இருதய வைத்திய நிபுணர் சொக்கலிங்கம் என்று அவர் இந்தியாவிலேயே வருகிறார். அவர் நோய், எங்களுடைய நன வாழ்வு, அதனோடு திருக்குறளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி அவர் இவ்வாறு பல துறை சார்ந்த அறிஞர்கள், புறமொழி அறிஞர்கள் கூட வருகிறதை இருக்கின்றார், கலந்து கொள்ளே இருக்கிறார். அது பொது அரங்கம், அது ஒன்று. அதற்கடுத்ததாக இணையரங்கத்திலே தான் எங்களுக்கு அடுத்ததாக, அதாவது நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுக்கு இணையதளம் மூலமாக தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து அவை சமர்ப்பிக்கப்பட நிகழ்வுக்கானவர்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரியாக இங்கே உள்ள மாணவர்கள், இளம் சிறார்கள் மாணவர்கள் இணைத்துக் கொள்ள மூலமாக திருக்குறளுக்குரிய போட்டிகள் வைத்திருக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது இந்த கட்டுரைப்பு, இந்த திருக்குறள் சம்பந்தமான கட்டுரைகளை நீங்கள் சேகரித்திருப்பீர்கள். இதை ஒரு நூலாக தொகுத்து வெளியிடுவதாக அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கின்றதா? ஏனென்றால் அத்தனை கட்டுரைகளும் நான் நினைக்கின்றேன் பெறுமதி மிக்கதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்துதான் அதை உங்களிடம் சமர்ப்பிப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய நேரம் காலம் எல்லாம் அதில் போட்டிருப்பார்கள். அதை என்னுடைய அதங்கம் அதை ஒரு நூல் வடிவமாக வெளியிட்டால் அது எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அது நாங்கள் அந்த இதில் என்ன முறையை பின்பற்றினாங்கன்னா, இந்த எல்லோரையும் முதலாவது ஒரு கடந்த ஏப்ரல் மாதம் உலகளாவிய ரீதியில் இதற்கான அறிவித்தலை நாங்கள் பெற்றிருந்தோம். வாராந்திர மாநாடு நடக்கிறது. இதற்கு தமிழ் அறிஞர்கள், ஆளுநர்கள் கட்டுரைகளை அனுப்பலாம். அந்த கட்டுரைகளை முழுமையான கட்டுரைகளை அனுப்ப முதல் ஒரு ஆய்வு சுருக்கம் ஒன்றை எங்களுக்கு அனுப்ப வேணும் என்று அந்த சுருக்கம் பல பேர் அனுப்பியிருந்தார்கள். பல நாடுகளில் இருந்து ஒரு 150க்கும் மேற்பட்ட ஆய்வு சுருக்கங்கள் வந்தன. அவற்றை ஆசியவை நிறுவனம் அவற்றை பார்த்து அதிலே திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தார். அந்த அவர்களிடம் திருப்பி அனுப்பி அவர்கள் திருத்தங்களை செய்து எங்களுக்கு வழங்கியிருந்தார். அதன் பின்பு அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்தோம், நீங்கள் முழு கட்டுரையும் இப்போ எழுதலாம், உங்களது சுருக்கம் ஏற்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் முழு கட்டுரையும் ஆய்வு கட்டுரையும் எழுதுனா. அந்த வகையில் தான் இதுவரையில் 80 கட்டுரைகள் வரப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுரைகள் அங்கே வாசிக்கப்படும். அங்கே ஒவ்வொரு அரங்கிலேயும் தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர் அவர்கள் இருப்பார்கள். குறைந்தது 2 பேர் இருப்பார்கள். அந்த கட்டுரைகளை வாசிக்கப்படுகின்ற போது அவர்கள் அதற்கான கருத்துக்களை கூறுவார்கள். அதன் பின்பு அந்த ஆய்வு கட்டுரைகள் எழுதினவர்கள் அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால், அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவற்றை செய்து மாநாட்டுக்கு பின்பு எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைத்ததன் பின்பு அதை எங்களுக்கு ஒரு அகாடமிக் கமிட்டி என்று இருக்கிறார்கள். அவர்கள் அதை திருப்பி படித்து அதிலே தரம் வாய்ந்தவற்றை தெரிவு செய்வார்கள். அவை நீங்கள் கூறியது போல மூலாக பின்பு வெளியிடப்படும். ஏன்னா நீங்கள் கூறியது முற்றிலும் அது முக்கியமான விடயம். பலர் தங்களது நேரத்தை செலவழித்து தமிழ் பேராசிரியர்கள் பல நாடுகளில் இருந்து ஆய்வு செய்து அந்த விடயங்கள் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது. சில ஆய்வு கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது, சில தமிழ் இருக்கும். அவை நாங்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டால் இதை நிச்சயமாக நாங்கள் நூல் வடிவிலே கொண்டு வேண்டும். அதை இந்த மாநாடு முடிந்த பின்பு அது அவ்வாறு செய்யப்படும். ஆனால் இப்பொழுது மாநாட்டில் ஒரு சிறப்பு மலர் ஒன்று நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். அந்த மலரிலே இந்த ஆய்வு சுருக்கம் எழுதப்பட்ட அரங்கராஜர் ஆய்வு சுருக்கம் மரம் அதிலே உள்ளடக்கப்படும். அத்துடன் நாங்கள் ஒரு 10 பேர் கட்டுரைகள், திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் வாங்கியிருக்கின்றோம். அந்த கட்டுரைகளும் அங்கே அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் இந்த சிறப்பு மகள் அங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. அது அங்கே இருக்கு. இந்த முறை நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பொருட்பால், திருக்குறளில் இருக்கின்ற பொருட்பாலை மையப்படுத்தித்தான் இந்த மாநாடும் ஆய்வு கட்டுரைகள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த மலரிலே பொதுவாக திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் அங்கே இடம்பெறும். நிச்சயம் நல்ல விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்வது வரவேற்கின்றோம். இந்த திருக்குறள் மாநாடு பற்றி நாங்கள் மீண்டும் அதை
என்ன இடத்தில் மிக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நேரம். எனவே நாங்கள் இதை முடித்துக்கொள்ளும் நேரமும் நெருங்கி இருக்கின்றது. திருக்குறள் மாநாடு எப்போது, எங்கே, எந்த இடத்தில் நடைபெறப் போகின்றது? மக்கள் போக்குவரத்து வசதிகள் இதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் பிரம்டன் மற்றும் எட்டோபிகோ தூர தேசங்களில் வயதானவர்கள் கூட வருவதற்கு விரும்புவார்கள். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு மாநாடு. அது மட்டுமல்ல, எங்கள் தமிழின் பெருமையை எடுத்து கூறுகின்ற திருக்குறள். அதனால் அனைத்து தமிழர்களும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதற்கு என்ன மாதிரி உங்களுடைய போக்குவரத்து வசதிகள்? எங்களுடைய மாநாட்டு நிகழ்வுகள் இதை சற்று விளம்பரமாக செய்வார். தொடர்ந்து சாபரோ வளாகத்தில், ஃப்ரெண்டோ பல்கலகத்தின் சாபரோ வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக இந்த மாநாட்டிற்குரிய பதிவு செய்தல் மிக அவசியம். அது எங்களுடைய பருபவர்கள் முன்பதிவு செய்தல் மிக சிறப்பு. என்னென்று சொன்னால், இந்த மாநாடு முழுமையாக பதிவு எந்த விதமான கட்டணங்களும் இங்கே அவை முன்பதிவு அவசியம். அடுத்ததாக மாநாட்டு வருபவர்களுக்கு நாங்கள் மதிய உணவு, மற்றது மாலை சிரவு உணவு அதுவும் இருக்கின்றது. அதிலேயும் எந்த விதமான கட்டணங்களையும் இல்லை. முற்பதிவு அவசிய தங்களுடைய உணவு சம்பந்தமான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு, எத்தனைவே வருகின்றார்கள் என்று அறிந்தால் அதற்குரிய இருக்கை வசதிகளை மேற்கொள்வதற்கு அவை மக்கள் அனைவரும் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய இணையதளம் முகநூல் ஊடாக உங்கள் முன்பதிவுகளை மேற்கொண்டு பெறுமாறு பெற்றுக்கொள்ளுகின்றோம். இது முற்றிலும் உங்களுக்கு கட்டணம். போக்குவரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சிறப்பான போக்குவரத்து வசதிகள் என்று நாங்கள் செய்யவில்லை. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஆய்வாளர்களுக்கு நாங்கள் அதை செய்யணும். அவர்களுடைய தங்குவிடம் அவருடைய போக்குவரத்து வசதிகளை வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அறிஞர்களுக்கும் மாநாட்டு கட்டுரை சமத்துவர்களுக்கும் நாங்கள் அந்த வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். உள்ளூரில் இருப்பவர்கள் இங்கே இருக்கின்ற தங்கள் போக்குவரத்து வசதிகளை பாவித்து வந்தால் அவர்களை காணொலி உபசரிக்க அப்படியே விருந்தோம்பல் மற்ற நிகழ்ச்சி, நாங்கள் சொன்ன மாதிரி ஆய்வரங்கம், பொதுவரங்க தேர்ச்சிகள், அது எங்களுக்கு இசை நிகழ்ச்சிகள், சிறப்பு பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர் வருகின்றார். ஆகவே செவிக்குணவு இல்லாத போது வயிற்றுக்கு உணவும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிகரமாக நாங்கள் வரவேற்று உபசரிக்க எங்களை தயார்படுத்தி கொண்டு கிடைக்கின்றோம். அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஆம் உறவுகளே, உங்களுக்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தங்களுடைய நேரங்களை செலவிட்டு தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற இந்த பணிக்கு அனைத்து தமிழர்களும் கை கொடுக்க வேண்டும். உலகத்திலேயே இன்று பேசப்படக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற திருக்குறளை பல மொழிகளில் உருவாக்கி தங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆறாவது திருக்குறள் மாநாட்டை வெற்றிகரமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது அனைத்து தமிழர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என்பதை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனவே இவர்கள் குறிப்பிட்டதுக்கு ஒன்று, நீங்கள் அனைவரும் முன்கூட்டி பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் அதில் சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக உங்களுடைய இருக்கைகள் மற்றும் உணவுகள் போன்றவற்றை அவர்கள் ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் இந்த திருக்குறள் மாநாட்டினுடைய தொலைபேசி எண், அதனுடைய இணையதளம் வாயிலாக சகலதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதைகளையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். நிச்சயமா இந்த இணையத்தில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ் .org. அந்த முகவரியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதில் நீங்கள் அதை போடக்கூடியதாக இருக்கும். இதற்கு பதிவு செய்ய விரும்புபவர்கள், ஆதரவளிக்க விரும்புபவர்கள் 416-707-9104 என்ற தொலைபேசிக்கு அழைப்பதன் மூலம் பதிவு செய்து கொள்ள முடியும். வைத்திய கலாநிதி லம்பன் அவர்கள் கூறியது போல இந்த மாநாடு முற்றிலும் இலவசம். அங்கே வருபவர்களுக்கு மதிய உணவு, மாலை உணவு வழங்குவதை ஒழுங்கு செய்வதற்கு இந்த முன்கூட்டிய பதிவு மிகவும் அவசியமாக தேவைப்படுவது. ஆனபடியாக அந்த பதிவுகளை முன்கூட்டியே இந்த தொலைபேசி 416-707-9104 என்ற தொலைபேசிக்கு அழைப்பதன் மூலம் இந்த பதிவுகளை செய்ய கூட்டுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாநாடு செப்டம்பர் மாதம் 19 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 20 சனிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும்
காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த ஆய்வு அரங்குகளும் சிறப்பு அரங்குகளும் நடைபெறும். அதன் பின்பு மாலை 6:30 8:30 9 மணி வரையும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை அழைத்து இந்த மாநாடு பற்றிய இந்த நேர்காணலை ஒழுங்கு செய்கிற உங்களுக்கு சுபமோகன் தலர் ஊடகத்தின் பிரதம ஆசிரியர் சாபருமலுக்கும் எங்களது டொரண்டோ தமிழ் சங்கம் சார்பிலேயும் ஆசியவியல் நிறுவனத்தின் சார்பிலேயும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாட்டிலே இந்த மாநாட்டுக்கு பல பேர் நன்கொடைகள் தந்திருக்கிறார்கள். இந்த நன்கொடைகள் தர விரும்புபவர்களுக்கு இதிலே வரி விலக்கு கட்டிச்சீட்டு கொடுக்கப்படும். அதையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த இன்டர்நேஷனல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ் கோவாது இந்த இணையதளம் இதற்கென்றே சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக இந்த விவரங்களை அறிந்து கொள்வதுடன் நீங்கள் கேட்டுட்டு இந்த கட்டுரைகள் ஆவணப்படுத்தல் என்று இந்த சில இணையதளத்திலே இந்த கட்டுரைகள் சுருக்கங்கள் யாவும் தரவேற்றப்பட்டு அந்தந்த காலங்களிலே அவை இட்டைப்படுத்தப்படும் வருங்காலத்தில். இது மாநாடு முடிந்தவுடன் முடிகின்ற விடயம் இல்லை என்றால் திருக்குறளை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். இவை சரியான தரத்திலே கட்டுரைகள் தெரிவு செய்யப்பட்டு சரியான விதத்திலே ஆவணப்படுத்தப்படும். அவை இணையதள நூலாகவும் அவை ஆவணப்படுத்தப்பட இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை எங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சியை டொரண்டோ தமிழ் மக்களுக்கு நாங்கள் இது எங்களுடைய மத மற்றது அரசியல் சமூக பின்னணிகள் வேறுபாடுகள் யாவற்றையும் மறந்து தமிழால் இணைந்து நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சி. இந்த முயற்சியிலே நீங்கள் எங்களுக்கு ஊடக பங்காளராக இந்த செம்பியை நீங்கள் எடுத்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கலை ஊடகத்துக்கு டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி. இதுவரை நேரமும் எங்களுடன் இந்த நேர்காணலுக்கு சமூகம் தந்து சிறப்பாக திருக்குறளை எடுத்து சென்றமைக்கு நாங்களும் நன்றிகளை கூறும் முன் இவர் குறிப்பிட்டிருந்தார் வைத்திய கலாநிதி அவர்கள், இது மதம் சார்ந்தது இல்லை. உண்மையிலேயே திருக்குறள் எந்த ஒரு மதமும் சார்ந்தது திருவள்ளுவரால் ஆக்கப்பெற்ற இது பொதுமறை தந்த உலக வியக்கும் அளவுக்கு பல விடயங்களை உள்ளடக்கியதாக தமிழ் மொழியின் ஒரு பெருமையை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே இந்த திருக்குறள் அமைந்திருக்கின்றது. நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட இப்படியான செயல்பாடுகளில் நாம் கைகோர்த்து செயல்பட்டால்தான் நமது தமிழையும் நமது தமிழர்களுடைய அடையாளத்தையும் பலப்படுத்தக்கூடும் என்பதை தெரிவித்து கொண்டு இதுவரை நேரமும் எம்முடன் இணைந்து கொண்டு இணைப்பாளர் சிவன் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் தாபகரும் இயக்குனருமான வைத்திய கலாநிதி லம்போதரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். மேலும் ஒரு நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது தலைவர் பிரதம ஆசிரியர் சிவமோகன். நன்றி.